விஜய் சங்கர் சூப்பராக விளாண்டாரு, தோனியும் சூப்பராக விளாண்டாரு. கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு சேஸில். பட் ஐ திங்க் அந்த பிச்சும் லேட் கேமில் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுது. அண்ட் டெல்லி பாலர்ஸ் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து செம்மையாக எஃபர்ட் போட்டாங்க. எல்லாம் ஃபுல் பிச்சாக வந்துச்சு பால். ஸோ டஃப் கேம், பட் ரியலி சூப்பர் எஃபர்ட் ஃப்ரம் தலா அண்ட் விஜய் சங்கர். அண்ட் அடுத்த கேமில் பார்க்கலாம். இதில் என்ன கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச். இது வரைக்கும் நான் ஐபிஎல்லாம் வந்து பார்த்ததில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கணும்னு நினச்சேன். கொஞ்சம் ஃபெட்டப்பாக இருக்குது. மற்றபடி நெக்ஸ்ட் மேட்ச்லலாம் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். விஜய் சங்கர் வந்து ஆடினார்னா ஒருத்தர் மேலேயே ப்ரெஷர் போட்டால் நம்ம எப்படி பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள். டீமாக ஆடணும். நான் யாரையும் குத்தம் சொல்ல. கான்வாய் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்போ ஓப்பன் பண்ணுறாரு. ப்ளஸ் ஈவினிங் கண்டிஷன்ஸ் வேறு, எல்லாருக்கும் டிஹைட்ரேட்டடாக மேபி இருப்பாங்க. ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச் மாதிரி இருந்துச்சு இப்போ பார்க்கறதுக்கு. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரியல, மீதியெல்லாம் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. விஜய் சங்கரே விளையாட விட்டுருலான்னு எனக்கு தோணுது. தோனி வந்து மாறி மாறி வந்து பாலை வேஸ்ட்டாக தான் விட்டுட்டே இருந்தார். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாமே மஞ்சளாக இருக்குது. அவங்களுக்கு பயம் இல்லை. எல்லாரும் மஞ்சளாக இருக்கும். டோனி இருக்கார். என்னங்கண்ணா என்ன கேட்குறேன், நீங்கள் கோடிக்கணக்கில் வாங்கிக்கிறீங்க. நாங்கள் வேலைக்கு போய் சம்பாரித்து கொண்டு வரோம் உங்களை பார்க்கணும்னு. எப்படியோ ரிஸ்க் எடுக்கிறோம், நிற்கிறோம், அங்கே வரோம் இங்கே வரோம், போலீஸ்கிட்ட அடி வாங்குறோம், என்னென்னமோ பண்ணுறோம். அவ்வளோ பிரச்சனை சந்திச்சு நான் வரேன். நீங்கள் ஜாலியாக போகிறீங்க, சொகுசாக ஆடுறீங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? 4 மணி ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேறீங்க. அதுக்கு வர கூட காரு ஏசி எல்லாமே ஏசி. டோனி நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் போனீங்க சொல்லுங்கள் மேட்ச்சுக்கு? ட்ரெயின் ஏறி போனார். எப்படி லோக்கல் ட்ரெயின் அந்தளவுக்கு இருந்த மனுஷன் அப்படி ஆடினா நல்லா விளாண்டாரு. இப்போ அசால்ட்டு. ஏன்னா கோடிக்கு பணம் வந்துருச்சு. டோனி உட்கார வைங்க சார். 3 மேட்ச் உட்கார வைங்க. நம்ம தள்ள தோனி கத்தும் போது அவருக்கு நல்லா கெத்தாயிட்டாரு. ஆட மாட்டுறாரு. சரிங்களா? நம்ம சொன்னால் அந்த டீம் கேட்கும், பிசிசி கேட்கும். அதான் உண்மை. அப்படி இருக்கு சார். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு கபில் தேவ் உருவானார், ஒரு சச்சின் உருவானார். சச்சினுக்கு அப்புறம் ஒரு விராட் உருவானார். டோனிக்கு அப்புறம் இன்னொருத்தர் டோனி இருக்க மாட்டாரா? விராட்டுக்கு அப்புறம் இன்னொரு விராட் இருக்க மாட்டாரா? இருப்பாங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்களுக்கே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த இளைஞர் மறைஞ்சு போயிடுவாங்க. ஓகேவா சார்? அந்த இளைஞர்கள் தேடுங்க, கேம்ப் பிடிங்க, அகாடமி பிடிங்க, பிடிச்சி எந்த பிள்ளைங்க நல்லா வராங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. பணத்தை பார்க்காதீங்க. அவங்க சம்பாரிச்சிட்டாங்க. இவ்வளோ பணம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் சார், இந்த மேட்ச் இல்லை அடுத்த மேட்ச் இல்லை தூக்கி உட்கார வைங்க. அவர் சீனியர் இருந்தால் கேப்டனாக இருந்தால் போகிறாங்க சார். கோச்சராக இருந்தால் பரவாயில்ல, கோச்சரை தூக்குங்க. ஒரு சீரிஸ் ஆடல, அடுத்த சீரிஸ் தூக்குங்க. பயப்படாமல் நம்ம ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் சார் டீம் ஜெயிக்கும். ஃபஸ்ட்டு எப்படி சார் ஜெயிச்சுட்டு இருந்தோம்? ஃபைனல் வரையா போனோம். இப்போ ஃபைனல் கூட போக முடியாது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் ஆடுறாங்க. அடுத்த மேட்ச் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் சார். மேட்ச் நல்ல மேட்ச் தான். மேட்ச்லலாம் குறை கிடையாது. ஒரு என்டர்டைன்மெண்டான மேட்ச் தான். நம்ம ஃபஸ்ட்டு ஓவர் சூப்பர் ஓவர் சார். செகண்ட் ஓவர் முகேஷ் சௌத்ரி போட்டார் பார்த்தீங்களா? அப்பயே மேட்ச் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. தோனி அடிக்கடி சொல்லுவார், பவர் பிளேயில் நம்ம எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணுறோம், எப்படி நம்ம விக்கெட் எடுக்கிறோன்றதை பொறுத்து தான் ஒரு மேட்சே தீர்மானிக்கப்படும் அடிக்கடி சொல்லுவார். 6 ஓவர் போட்டோம், அங்கேயே மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு. 10 ஓவருக்கு 90 ரன்னுக்கு மேலே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கடைசி 5 ஓவருக்கு 43 ரன் தான் அடித்தாங்க அவங்க. அவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணாங்க. நம்மள்ட்ட அந்த பவுலிங் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு கடைசியில். ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த 183 ஸ்கோருன்றதே வந்து அபோவ் பார். 150லேருந்து 160 தான் இந்த கிரவுண்டில் அடிக்க முடியும். அதுக்கு மேலே அடிக்க முடியாது. ஸோ அப்போ 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் வர்றவங்க பவர் பிளேயில் அடிக்கிறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருந்தாங்கன்னா மேபி இதை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். பவர் பிளேயில் அங்கேயும் நம்ம 2 விக்கெட் நம்ம லோஸ் பண்ணோம். 3 விக்கெட் லோஸ் பண்ணிட்டோம் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே. அங்கேயும் தோற்று போயிடுறோம் நம்ம. கடைசி நேரத்தில் தோனின்னு சொல்லி அவர் மேலே ப்ரெஷரை உண்டாக்கி, நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ ஐபிஎல்லில் தோனி வராருன்னா எல்லோரும் நம்ம பாட்டு போட்டு கொண்டாடுறோம், டிபி கொண்டாடுறோம். எல்லாம் முடியும் போது நம்ம எதுவும் கப் அடிக்கிறோமோ அடிக்கலையோ அவர் மேலே ப்ரெஷரை போட்டு தோனியால் தான் தோத்துச்சுன்ட்டு கடைசியில் தோனியை நம்ம அசிங்கப்படுத்த போகிறோம். எல்லா பீப்புளும் சேர்ந்து தான் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணாதீங்க. மேலே இருக்கக்கூடிய பீப்புள் விளையாண்டாங்கன்னா தான் ஒரு காலத்தில் மேட்ச் மேலே விளையாடுவாங்க சார். இவர் ஒரு வாரம் அடித்தாருன்னா ஜெயிப்போம். நம்ம மேலே யாரும் அடிக்க மாட்டாங்க. இவர் மேலே ப்ரெஷரை போட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம? எனக்கு என்னமோ அதான் தோணுது. பெட்டர் அவர் என்ன செஞ்சுக்கலாம், ஃபேமோடே போயிடணும் வெளியில். ஒரு அசிங்கப்படுத்திடாதீங்க தயவுசெய்து. இது என்னுடைய கைண்டு ஹெல்ப்பாக கேட்குறேன். தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு என்னமோ அவரை பண்ணிடுவாங்களோட பயமாக இருக்கு எனக்கு. மேட்ச் சூப்பராக தான் இருந்துச்சு. டிசி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே சூப்பராக அடிச்சாங்க. கேஎல் ராகுல் செம்மையாக அடிச்சார். அந்த மாதிரி யாருமே சிஎஸ்கேல அடிக்கல. சிஎஸ்கேல அந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஆள் ருத்ராஜ் கைக்வாட். அவர் அவுட் ஆகிட்டார். அவர் அவுட் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக அடித்து வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. நல்லா தான் ஆடினாங்க. ஃபீல்டிங் பண்ணணும். இன்னும் டிசி எல்லா பாலையும் ஃபீல்டிங் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் டிசி தான் ஜெயிக்க போதுன்னாலும் அவங்க 4 தட்டாங்க கஷ்டப்பட்டு. அந்தமாரி இவங்க தட்டுனா கூட மேட்ச் வரும். 180 வராமல் 160 170 வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதுமாரி பண்ணியிருந்தா கூட அடிச்சிருக்கலாம். ரொம்ப டிஃபென்சிவாக ஆறாங்க. அட்டாக்கிங்காக ஆனாலே ஜெயிச்சிடலாம். நல்லா தோனியும் ட்ரை பண்ணார். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டிஃபென்ஸ் ஆட்டு லாஸ்ட்டில் அட்டாக் ஆனார். ஜெயிக்க முடியல. ஆனால் ஸ்டார்டிங்கில் அட்டாக் ஆடிருந்தால் கூட ஜெயிச்சிருக்கலாம் வாய்ப்பு. இந்த மாதிரி சிஎஸ்கே தோத்திச்சு. எனக்கு வெறியாகுது. எனக்கு யாரையாச்சும் போட்டு அடிக்கணும்னு தோணுது. ஓகேவா? இதனால் எனக்கு என்ன ஒரு ஆறுதல்னா, இது ஃபைனல் இல்லை.
ஓகேவா? இது ஃபைனல் இல்லை, ஃபைனலில் பார்த்துக்கலாம். நான் மேட்சுக்காக வரல, தலை தோனியை பத்திரனாவை பார்க்கறதுக்காக வந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரெண்டு பேரையும் பார்த்தேன், சந்தோஷம். ஆக்சுவலி மேட்ச் தோத்தது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஆல் தி வே ஃப்ரம் சிங்கப்பூர் வந்த மேட்ச் பார்க்க. பட் எண்ட் ஆஃப் தி டே சிஎஸ்கே ஃபேன்னால கண்டிப்பாக டீமுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஈவன் ஆன் த டவுன்ஃபால் டெல்லி உண்மையிலே நல்லா விளாண்டாங்க. சிஎஸ்கே இன்னும் வந்து ஒரு ப்ராப்பர் லெவல் இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணலங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம். பட் ஸ்டில் hope for the team to have a good season. தோனியோட 6 பார்த்தா 4 பார்த்தோன்னு சொல்லிட்டு கடந்து போக வேண்டியதாக தான் இருக்குது. கண்டினியூஸாக 3 லாஸஸ். இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் லீக்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஜெயிக்கணும், வேறு ஆப்ஷன் இல்லை. கேஎல் ராகுல் ப்ரோ, கேஎல் ராகுல், கேஎல் ராகுல், கேஎல் ராகுல், நல்லா இருக்கு. ரெண்டே வார்த்தை, கேஎல் ராகுல். நல்லா இருந்தது அங்கிள். இன்றைக்கி நான் டிசி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வெரி ஹாப்பி. ஆனால் ஆக்சுவலாக நான் ஆர்சிபி சப்போர்ட்டர். இன்னும் ஒரு கப்பு கூட ஜெயிக்கல. ஹோப் தே வில் கெட் பை இந்த வருஷம் ஜெயிச்சிடுவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஹோப் இருக்குது. நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஒரு மேட்ச், போன மேட்ச் தோற்றாங்க. சிஎஸ்கே 2 மேட்ச் தொடர்ந்து தோற்றுருக்காங்க. ஆனால் இன்னும் 2-3 மேட்ச் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆட்டாங்கன்னா ஐ பிலீவ் தே கேன் டூ அ கம்பேக், குவாலிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். மற்றபடி இன்னைக்கு மேட்ச் நல்லா தான் இருந்தது. டெல்லி ஜெயிச்சிடுது. எனக்கு ரொம்ப ஆசை தோனி வந்து பழைய மாதிரி வந்து ஃபினிஷராக ஜெயிச்சு கொடுக்கணும்னு. ஆனால் பார்த்தா ஃபஸ்ட்டு எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. தோனி மேலே ஃபுல் ப்ரெஷர் போட்டாங்க, தோனி, விஜய் சங்கர். ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஜெயிச்சிருக்கணும்னா நிறையா பிளேயர்ஸ் நல்லா எஃபர்ட் பண்ணணும். டேவான் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட், சச்சின் ரவீந்திரன் நல்லா இருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். ஐ ஹோப் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகும், கப்பும் ஜெயிக்கும். ப்ரோ 2 பேரும் நாங்கள் ஒரே இடத்துல இருக்கோம் ப்ரோ. இன்னும் 10 மேட்ச் இருக்குது 2 பேருக்குமே. நாங்கள் 2 பேர் தான் ஃபைனல் வருவோம். எங்கள் 2 பேருக்கு தான் போட்டி. ஆனால் கப்பு சிஎஸ்கேவா மும்பை தான் இருக்குது. 2 பேரில் யாருன்னா ஒரு 6 ட்ராப்பி லோடிங். சரிங்களா? இப்போ வந்து பாட்டம் கீழே இருக்கும், பாட்டம் மேலே இருக்கிறவங்க அப்படியே உல்ட்டாவாக வருவாங்க. இன்னும் வந்து எங்களுக்கு 10 மேட்ச் இருக்குது. இப்போ வெறும் 4 மேட்ச் தான் இருக்குது. இதை வச்சு நீங்கள் வந்து நம்ம எதுவுமே கணக்கு போட முடியாது. இன்னும் 10 மேட்ச் இருக்குது. கம்பேக் கொடுப்போம், கப் அடிப்போம்.